लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। मातापिता युवतयस्तनयाः विभूति सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना। भूतं सरश्च महताह्वय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोस्मि नित्यम्. திருவனந்தபுர நகரத்தே பள்ளி கொண்டு எழுந்தருளியிருக்கும் அனந்த பத்மநாப சுவாமி அவ்வெம்பெருமானுடைய திருக்கோயில் நாம் அனைவரும் இந்த ஊரிலிருந்தே தரிசித்து கொள்ள வேணுங்கிறதுக்காக பெருமான் எழுந்தருளியிருக்கும் திருக்கோயில். இவ்வெம்பெருமானுடைய அனுகிரகத்தோடு சுவாமி நம்மாழ்வார் தன்னுடைய திருவாய்மொழி 10 திருவாய்மொழியில் கெடுமிடராயவெல்லாம் கேசவாயன்ன நாளும் கொடுவினை செய்யும் கூற்றின் தமர்களும் குறுககில்லார் என்று ரொம்ப ஆச்சரியமான ஒரு பாசுரத்தாலே திருவனந்தபுரத்தை பாடுகிறார். விடமுடை அரவில் பள்ளி விரும்பினான் தடமுட வயல் அனந்தபுர நகர் புகுதுமின்னே என்று முதல் பாசுரம். ஆழ்வார்களுடைய பக்தர்களாக இருப்பின் அவர்களுக்கு ஆழ்வார் சொல்ற ஒரே அபிப்பிராயம், நல்ல செய்தி, எல்லாரும் திருவனந்தபுரத்துக்கு உடனே நடங்கள், பத்மநாபனுடைய திருவடிகளை வணங்குங்கள், நம்முடைய எல்லா பாபங்களும் விலகிப்போம் என்று சாதிக்கிறார். நடமினோ நமர்கள் உள்ளீர் நாம் உமக்கரிய சொன்னோம். நமர்கள் உள்ளீர், இந்த பூலோகத்தில் வாழ்பவர்களே, பக்தர்களான உங்களுக்கு நல்லது கூறுகிறேன். கடைத்தலை சீக்க பெற்றால் கடுவினை களையலாமே. பெருமான் சன்னிதானத்தின் முன்னே அலகிடுங்கள். அலகிடுகள்ங்கிறது பெருக்கும் கைங்கரியம், சுத்தம் பண்ற கைங்கரியம். துடப்பத்தை வைத்து சுத்தம் பண்ணீர்களானால் அங்கிருக்கிற அழுக்கு எப்படி தொலைகிறதோ அதை போல நம்முடைய பாபங்களெல்லாம் அகன்று போகும். ஆகவே அந்த கைங்கரியத்தை அனந்த பத்மநாபனுக்கு செய்யுங்கள் என்ன ஆழ்வார் விதிக்கிறார். அப்ப நம்முடைய பாபங்களெல்லாம் விலகிறதுனாலே ஏதோ ஒரு லாபம் இருக்க வேண்டும். நாம சில துன்பங்களுக்கு ஆளாகிறோம், பல இன்பங்களை பெறுகிறோம். ஆனால் அனைவருக்கும் ஆசை துன்பங்கள் ஒன்று கூட இருக்கக்கூடாது, எல்லா இன்பங்களையும் பெற வேண்டும். ஆனால் அது நடக்க ஒட்டாமல் ஏதோ தடுக்கிறது. அது எதுவோ அல்ல, நாமே சேர்த்து வைத்திருக்கும் கர்மங்கள். அதைத்தான் கடை தலை சீக்க பெற்றால் கடுவினை களையலாமே என்கிறார் ஆழ்வார். நம்ம இடத்துல கடுமையான வினைகள் உள்ளன. பாதகம், அதிபாதகம், மகாபாதகம், உபபாதகம் என்று பல. இந்த பலதும் தொலைய வேணுமானால் திருவனந்தபுரத்துக்கு வாருங்கள். பரபிரம்மமான பகவான் சயன திருக்கோலத்தில் எழுந்துருளி உள்ளார். அவரிடத்துல கைங்கரியம் பண்ணினா பாபம் தொலைஞ்சு போயிடும், கடுவினை களையலாம்னு ஆழ்வார் சாதிக்கிறாரோ இல்லையோ. அப்ப இது தொலைகிறது எதற்காக? தொலையும்னு சொல்லியிருக்காரே தவிர இது தொலைந்த பிற்பாடு உங்களுக்கு என்ன கிட்டும் என்று நேரடியா அந்த பாசுரத்தில் இல்லை.